இவங்களே முதல்வரா இருக்கணும், இவங்களே அமைச்சரா இருக்கணும். இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப அண்ணன் எல்லாம் 75 வயசு ஆச்சு, அண்ணன் ஓபிஎஸ் விட்டுருக்கலாம் பேசாம. திரும்பி திமுக போய் உட்கார்ந்து எம்எல்ஏ ஆகிட்டு போய் உட்கார்ந்துருக்கல. எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆனா அவரோட அனுபவம் நல்ல நீங்க புரிஞ்சிருக்கலாம். இப்ப உதயநிதியை விட அவர் மோசமானவரா? உதயநிதிக்கு பின்னாடி இருக்கிறார் சார். அவருக்கு இதே எதிர்கட்சி தலைவரா கொடுத்துருக்கலாமா? 3 முறை முதல்வரா இருந்தவர்ல. திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு இல்ல சார். அப்போ உதயநிதிக்கு நீங்க உட்கார வைக்கிறீங்க. அப்ப அது மன்னராட்சி தானே. உங்களோட வழியில உங்க பையனுக்கு அவங்க யுனானிமஸா தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. உதயநிதிக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் ஆக்குறீங்க சார். ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லாதது எப்படி சார் இவருக்கு உதயநிதிக்கு கட்சி எல்லாரும் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க சார். அந்த கட்சியில தேர்ந்தெடுத்து நீங்க உங்க பையனால தானே கொடுத்தீங்க. உங்க பையன் இல்லைன்னா நீங்க கொடுப்பீங்களா உதயநிதிக்கு? ஏன் அதே 3 முறை முதல்வரா இருந்தாரு அண்ணன் ஓபிஎஸ், எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு. உங்களை நம்பி தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து திமுக நிக்க அவருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியாவது கொடுத்துருக்கலாம்ல. நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உங்களை நம்பி வந்துட்டார்ல சார். அவரை கொண்டு போய் நீங்க உங்க பையனுக்கு பின்னாடி ஒரு இருக்கையில உட்கார வச்சிருக்கீங்களா? இன்னமும் ஸ்பெஷல் கான்வாய் இதெல்லாம் அலங்கோலமா தெரியல சார். முன்னாள் முதலமைச்சர் அந்த அடிப்படையில அவருக்குன்னு தனி மதிப்பு, அந்த கான்வாய் வர்றது எல்லாம் சார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு, அவரும் கான்வாயில கிளம்புறாரு, இவரும் கான்வாயில கிளம்புறாரு. பார்த்தாரு, ஆகா 2 முன்னாள் முதல்வர் அந்த கான்வாய்க்கு பேரக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாரு? ஆனா ஸ்டாலின் கூப்பிட்டு ஓபிஎஸ் தூக்கி பின்னாடி உட்கார வச்சிட்டாரு. பின்னாடி உட்கார வச்சு ஒரே கான்வாயில 2 பேரும் போறாங்க. சார் இதெல்லாம் சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே திமுக தூக்கி போட்ட பிறகு அண்ணன் ஓபிஎஸ் எல்லாம் ஏமாத்துறன்னு எங்களுக்கு தெரியும்.